ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஜுவல் லோன் வச்சிட்டோம், 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, அதை வந்து மீட்க முடியல, அதை எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸில் வந்து கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி கூட 2 சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பர்சனலாக வந்து மெயிலும் அனுப்பியிருக்கீங்க. இப்போது எல்லாமே பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ ஒரு பர்சனல் லோன் அப்படின்னு எடுத்தோம்னா மாதம் மாதம் ஒரு ஃபிக்ஸடான இஎம்ஐ வந்து நம்ம கட்டுவோம். அப்போ வந்து இதை கட்டி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் நமக்கு இருக்கும். அப்போ பர்சனல் லோன் பார்த்திங்கன்னா, இப்போது 2 வருஷத்துக்கு போட்டிருந்தீங்கன்னா 2 வருஷத்துக்குள்ளே அந்த கடன் வந்து அடைஞ்சிரும். ஆனால் ஜுவல் லோன் வந்து அப்படி கிடையாது. நம்ம எப்போ நமக்கு முடியுதோ அப்போ பே பண்ணிக்கலாம், இல்லை வட்டி மட்டும் வேணாலும் கட்டிட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து ஆப்ஷன் இருக்கிறதால அந்த ஜுவல் லோனை வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி கட்டுறதே கிடையாது. இப்போது நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து நீங்கள் நகை வச்சுருந்தாலும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்தியன் பேங்க்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்தியன் பேங்க் ஜுவல் லோன் இன்ட்ரெஸ்ட்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரும் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு. இப்போ 8.2%, 8.5%, 8% இந்த மாதிரி வரும். அந்த பர்சன்டேஜை வச்சு எப்படி வந்து நம்ம ஈஸியாக இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணலாம் நம்மளோட ஜுவல் லோனுக்குன்னு சொல்லிட்டு 1 இயருக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஜுவல் லோனை பற்றி எல்லாமே. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவுக்கு கீழே லிங்க்கும் நான் கொடுக்குறேன், இந்த வீடியோவோட லிங்க்கு. இதில் போய்ட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வச்சுருக்கீங்க, எந்த பேங்க்கில் வச்சுருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்ட்டை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் அதை போட்டால். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் அதில் நான் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு கிளியராக வந்து சொல்லியிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போது ஆர்பிஐயில் வந்து ஒரு நியூ ரூல் வந்திருக்கு. இப்போ 1 இயர்க்குள்ளே நம்ம எவ்வளோ நகை எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வச்சாலும் அதை மீட்டுட்டு தான் திரும்ப வைக்க முடியும். அது வந்து உங்கள் பேங்க்லலாம் அப்டேட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க. சிலரை வந்து மீட்டு நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சில பேங்க்ஸில் வந்து சொல்கிறாங்க. சில பேங்க்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போ 1 இயருக்கு அப்புறம் வட்டி மட்டும் கட்டிட்டு திரும்ப நம்ம புதுசாக நகை வைக்கும்போது ப்ராசஸிங் சார்ஜ்னு ரூ. 300, 500, 600ன்னு ஒவ்வொரு பேங்க்குக்கும் பிடிப்பாங்க இல்லையா, அந்த ப்ராசஸிங் சார்ஜ் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம வச்ச மாதிரி இது பண்ணுறாங்க, அக்கௌண்ட்டில் வந்து காமிச்சிக்கிறாங்க. இப்போ நீங்கள் 3 லட்சத்துக்கு வச்சிங்க அப்படின்னா சில பேங்க்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, 3 லட்ச ரூபா அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து ஒரு 18,000 இப்போ வட்டி போட்டிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா 3,18,000 அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அந்த நகையை வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் புதுசாக அடமானம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேங்க்ஸில் வந்து சொல்கிறாங்க. உங்கள் பேங்க்கில் நீங்கள் நகை அடகு வச்சுருந்தீங்கன்னா இப்படி சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில பேங்க்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 18,000 வட்டியை மட்டும் நீங்கள் கட்டுங்க, கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸிங் சார்ஜ்னு ஒன்று புதுசாக நகை வைக்கும்போது கட்டுவோம் இல்லையா, 600, 500ன்னு அந்த அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க. கேட்டுட்டு புதுசாக அன்னைய தேதிக்கு வந்து அக்கௌண்ட்டில் வச்ச மாதிரி வந்து இதில் இது பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்னவோ பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி சில பேங்க்ஸில் சொல்கிறதா நம்ம சப்ஸ்கிரைபரும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கன்ஃபார்மாக எல்லா பேங்க்ஸ்லேயும் இந்த ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்றைக்கி கூட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, 6.5 lakh பேங்க்கில் ஜுவல் லோன் இருக்குது, எத்தனை இயர்ஸில் க்ளோஸ் பண்ணலாம், இயர்லி இன்ட்ரெஸ்ட் எப்படிலாம் பே பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போது நீங்கள் 6.5 லட்சத்துக்கு நகை வச்சிங்க அப்படின்னா ஒரே அமௌண்ட்டாக வைக்காமல் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிங்கன்னா மீட்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை மொத்தமாக வச்சாலும் அது வந்து உங்களோட விருப்பம். இந்த 6.5 லட்சத்துக்கு மாதம் மாதம் வட்டி எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. மாதம் மாதம் கண்டிப்பாக அதுக்கான வட்டியை நீங்கள் கட்டிடணும். அசலில் உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் அமௌண்ட் கட்டலாம், அப்படி இல்லைனாலும் கண்டிப்பாக வந்து வட்டியவாது கட்டுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ உங்களுக்கு 6.5 லட்சத்துக்கு வட்டி வருதோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணணும். ஜுவல் லோன் ஆன்லைனில் பே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. உங்கள் ஜுவல் லோனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த பிரான்ச்சுக்கான ஐஎஃப்எஸ்சி கோடும் நமக்கு தெரியும். நீங்கள் இதை ஆட் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சிட்டிங்கன்னா உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்து உங்களுக்கு எப்போல்லாம் அமௌண்ட் கிடைக்குதோ ஆன்லைன்லேயே நீங்கள் ஜுவல் லோனுக்கான அமௌண்ட் வந்து பே பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியலனா நீங்கள் ஒன்ஸ் வந்து பேங்க்குக்கு போகும்போது கேளுங்க, இந்த மாதிரி நான் ஆன்லைனில் பே பண்ணிக்கிறேன், எனக்கு எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா அவங்களே உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே கைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் கட்டிகிட்டே வரும்போது ஈஸியாக இருக்கும். இந்த 6.5 லட்சத்துக்கும்
அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டி மட்டுமே நீங்கள் கட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நகையை எப்போ மீட்பீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் தான் ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ 3 வருஷத்தில் மூக்க போகிறோமா, 5 வருஷத்தில் மூக்க போகிறோமா, 2 வருஷத்தில் மூக்க போகிறோமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மாதம் மாதம் கண்டிப்பாக வந்து வட்டி கட்டுற மாதிரி பாருங்கள். சிலர் வந்து வீடு வாங்குறது, இடம் வாங்குறது இந்த மாதிரி பெரிய கமிட்மெண்ட்குள்ளே போவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 80 லேக்ஸ்க்கு வந்து ஒருத்தவங்க ஒரு வீடு வாங்குறாங்க, இல்லை ஒரு இடம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ 1,00,000 ரூபாய் சேலரி இருக்குன்னா மாதம் மாதம் இஎம்ஐயே பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் கிட்ட பே பண்ணுற மாதிரி வந்து லோன் வந்து போட்டுருவாங்க. அதுக்கு 50,000 ரூபாய் பே பண்ணிவிட்டு அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நமக்கு வீட்டு செலவுகள் இருக்குது, அது இல்லாமல் ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ரெண்ட்டு மட்டும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. மீதி கொஞ்சம் அமௌண்ட்டு தான் நம்மக்கிட்ட இருக்கும். அப்போ போயிட்டு வெளியிலையும் கொஞ்சம் கடன் வந்து வீட்டுக்காக வாங்கிடுவாங்க. நகையவும் வந்து அடகு வச்சுருவாங்க. இப்போ வெளியில் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுவாங்களா, நகைக்கு வட்டி கட்டுவாங்களா, இல்லை அசலை கட்டி மீட்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ளே நம்ம மீட்டுட்டோம் அப்படின்னா தான் நமக்கு நகை கடன் வைக்கிறது வந்து லாபமாக இருக்கும். 10 வருஷம் 15 வருஷம் கழித்து தான் நம்ம மீட்கிறோம் வச்சதுக்கப்புறம்னா அந்த வட்டி நம்ம கட்டினதும் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆனதும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. இந்த மாதிரி வீடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெளியிலையும் கடன் இருக்கும்போது இந்த மாதிரி வச்சவங்க வட்டியும் கட்ட முடியாமல் அசலும் கட்ட முடியாமல் நிறைய பேரோட நகை வந்து ஏலத்துக்கெல்லாம் போயிருக்கிறது அப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன சின்ன தேவைகளுக்கு நம்ம வைக்கும்போது அடகு வச்சுட்டு நம்ம இன்கம் வச்சு மீட்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் ஹவுசிங் லோனுக்கு இப்போ மாதம் மாதம் ஃபிக்ஸடாக 50,000 டியூ கட்டுற மாதிரி ஜுவல் லோன்னா மாதம் மாதம் நீங்களே ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த இப்போ 20,000னா அந்த 20,000 கண்டிப்பாக வந்து நான் ஜுவல் லோனுக்கு மாதம் மாதம் கட்டிடணும். அப்போ தான் நான் பிளான் பண்ண வருஷத்துக்குள்ளே அதை மூக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணாத பழைய நகைங்கள்லாம் நீங்கள் சேல் பண்ணிவிட்டு மீதி நகையை மட்டும் அடகு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கமிட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நகையை கூட திருப்பிக்கலாம். இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத ப்ரெஷர் தான். உங்களால் மீட்க முடியும், அந்த பிளானிங் இருக்குது, வெளியே எதுவும் கடன் இல்லைன்னா நீங்கள் ஜுவல் லோனுக்கு போகலாம். வெளியவும் நிறைய பிரச்சனை இருக்குது, இந்த நகையவும் நான் காப்பாற்றணும்னு இதுவும் காப்பாற்ற முடியாமல் இதுவும் இது பண்ண முடியாமல் போயிடும். ஸோ ப்ராக்டிக்கலாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் திங்க் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு இந்த மாதிரி வைங்க. நான் நகையை காப்பாற்றணும், நகை ரேட் ஏறிக்கிட்டே போகுங்கிறதுக்காக 10 வருஷம் 15 வருஷம் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறதுல பெருசாக நமக்கு ஒன்றும் பெனிஃபிட்டே கிடையாது. நீங்களே உட்காந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். மாதம் மாதம் நீங்கள் வட்டி கட்டும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அசலும் கட்டிட்டு வரும்போது உங்களுக்கான இது குறையும். இப்போது 1 இயர் கழித்து இப்போ 6.5 லட்சத்துக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் கழித்து கண்டிப்பாக கோல்டோட ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ உங்களுக்கு அதிகமாக பணம் தரும், நீங்கள் வந்து மாற்றி வைங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாங்காதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் ஜுவல்ஸை வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ 5 பவுன் 3 பவுனுன்னு தனியாக இருக்கிற செயினோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அவ்வளோ அமௌண்ட்டுக்கு மட்டும் தகுந்த நகையை வச்சுட்டு நீங்கள் அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ பர்சனல் லோன், ஹவுசிங் லோன் இதுக்கெலாம் மாதம் மாதம் எப்படி ஒரு ஃபிக்ஸடான அமௌண்ட்டை கட்டுறீங்களோ இதுக்கும் கால்குலேட் பண்ணி இப்போ 5 வருஷம்னா 5 வருஷத்துக்குள்ளே இந்த நகை நம்ம கைக்கு வரணும்னா மாதம் மாதம் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு பேங்க்கில் கேட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் மீட்டுற முடியும். நான் ஜுவல் லோன் வந்து வச்சப்போ பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வட்டி கட்ட முடியும், இந்த ஆப்ஷன்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு மொத்தமாக தான் நம்ம வந்து வட்டி கட்டுவோம். இப்போது வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கிறதால நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது வட்டியோட கொஞ்சம் கொஞ்சம் அசலும் சேர்த்து கட்டிட்டு வரும்போது ஈஸியாக நம்ம நகை கடனை வந்து நம்ம முடிச்சுட்டு நம்ம நகையை வந்து மீட்க முடியும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்களும் வந்து கட்டுங்க. இப்படி யாராச்சும் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நம்ம மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல அப்படின்னா நானும் இனிமேல் ரெகுலராக போடுவேன் நிறையா வீடியோஸில் சொல்லிவிட்டு என்னால் கண்டினியூஸாக வீடியோவே போட முடியல. ஏன்னா 2 மந்த்ஸ் கேப்புக்கு அப்புறம் இப்போ ஜூன் மந்த்து ஸ்கூலு இந்த மாதிரி வந்து பிஸியாக போயிட்டுருக்கிறதால வீடியோக்குன்னு என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. வீடியோ போட்டால் ஓரளவு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக போடணும், சர்ச் பண்ணி அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் போட முடியும். டக்குன்னு உட்காந்து ஏதோ ஒரு வீடியோ பேசி போடுறதுல வந்து எனக்கு பெருசாக வந்து விருப்பம் இல்லை. நான் வந்து இப்போ 1 மந்த்துக்கு
நாளைக்கு ஒரு வீடியோ என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி ஒரு டைரியில் வந்து எழுதி வச்சுருப்பேன். அதுபடி தான் நான் போட்டுகிட்டே வருவேன். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கான வியூஸும் வந்து இப்போ கம்மியானதால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்குது வீடியோஸ் போடுறதுக்கு. அதுவும் ஒரு மெயின் ரீசன். நெக்ஸ்ட்டு வந்து ஷெட்யூல் வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. அதுவும் ஒரு ரீசன். கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளமும் இருக்குது. அதனால தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போட முடியல. எந்த மாதிரி கன்டென்ட் போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோவோட டாப்பிக்கையும் மாற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.